was not very good, not very bad. படம் சூப்பரா இருக்குண்ணா. படம் ரிவ்யூ படத்துலயே ரிவ்யூ தான் பண்றாங்க, நீங்க ரிவ்யூ தான் பண்றீங்க. அதான் சூப்பராங்க. இப்படி பண்ணாதீங்க, அப்புறம் உங்க வீட்டுக்கு கோஸ்ட் வரும். ஆமா கௌதம் சூப்பர்ண்ணா. எப்படி எப்படியே பார்த்தோம், பல கடன் போல அவருக்கு படத்தில் நடிக்க வச்சிட்டாங்க. அவரை காங்கிரஸ் மாதிரி சூப்பரா ஓடிருக்காரு. உயிரின் உயிரே உயிரின் உயிரே அவ்வளவுதான் போதும். நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். கௌதம் மேனனா நல்லா தான் நடிச்சிருந்தேன். நல்லா காமெடியா தான் ப்ரோ இருக்கு. நல்லா இருக்கு. ஐயோ அவர்லாம் மஜாவா இருக்காரு. ஐயோ பாவம் அவரை போட்டு தள்ளிட்டாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ பண்ணிருக்கேன். சிரிப்பா இருக்குது ப்ரோ. நல்லா இருக்கு. செம்ம காமெடி சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவல்ல பண்ணிருக்காங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சந்தான படம் நல்லா இருக்கு. மொட்டை ராஜேந்திரன் எல்லாருமே நல்லா கலக்கிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கௌதம் மேனன் எல்லாம் நல்லா பண்ணிருக்காப்ல. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது. காமெடியா இருந்தது. சூப்பர் சார், செம்மையா நடிச்சிருக்காங்க. காமெடி செம்ம சூப்பரா இருந்துச்சா? ஓரளவுக்கு பரவாயில்லண்ணா. ஆனா படம் கொஞ்சம் போரிங்கா போகுது. அந்த சண்டை காமெடியெல்லாம் கொஞ்சம் பண்ண அப்படின்னா இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஆமா கொஞ்சம் போர் ஆச்சு. ஃபன்னா இருந்தது படம். சூப்பரா நல்லா இருந்தது. எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி புரியல. அவரு சூப்பரா நல்லா காமெடியா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது படம் ஃபுல்லா. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியா கூட்டு வந்தா கூட நல்லா இருக்கும். இது ஹீரோயின் சும்மா நல்லா நல்லா இருந்தது. நான் காமெடியா இருந்தது. ஆமா அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு நினைச்சேன், பட் இறந்துட்டாங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. நல்லா காமெடியா இருக்கு. லீவுக்கு பசங்களோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. அவர் நல்லா காமெடி பண்ணி இல்ல படம் முடிகிற வரைக்கும் நல்லா த்ரில்லிங்கா இருக்கு. பேய் ஃபுல்லா நல்லா இருக்குங்க. இல்ல பசங்களோட வந்தோம், ஆனா நல்லா ஜாலியா இருந்தது. பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் தான் படம் ஃபுல்லாமே. எண்டு வரைக்கும் நல்லா இருக்கும் படம். வேற லெவல். எல்லாருமே கலக்கிட்டாங்க. தெரியல, சூப்பரா இருக்குது படம். பாருங்க. எனக்கு அவரை தான் ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சு. சந்தானம் விட his part was very good. He played a very good thing. லாக் அந்த மாதிரி ஏதாவது இந்த படத்துல இருந்ததுங்களா? கேயே இல்லங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வேணா டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்துட்டு I expected a lot. பட் பேய் படம்னு சொல்ல முடியாது. It's a family entertainment film. So ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். You should not expect ghost in it. 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தரணும்? Give 8.5. ஓகே, थैंक यू. ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெருசா தெரியல. எப்படின்னா ஒரு ரிவ்யூவரா அதுல ஒரு சீன் கூட வரவே இல்லை. அவர் எந்த படத்தையுமே கலாய்க்கல, எதுவுமே பண்ணல. கலாய்ப்பாரு அப்படின்ட்டு தான் சொன்னாங்களே தவிர கலாய்க்கிற மாதிரி சீனே வரல. அதனால ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை, அந்த ரிவ்யூவர் கேரக்டரா ஸ்ட்ராங்கா இல்லை. காமெடியுமே சந்தானா அண்ணனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அதுல பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. ஒரு ஆவரேஜா தான் இருந்துச்சு காமெடி. இப்போ அவர் பண்ணாருனாவே வேற லெவல், அவுட் ஆஃப் தி வேர்ல்டு மாதிரி பண்ணுவாரு காமெடி. இதுல பெருசா அவரோட இது எக்ஸ்பிரஸ் ஆகல, அது என்னன்னு தெரியல.
கதையுமே கொஞ்சம் பேய் படம் மாதிரி பெருசா ஃபீல் ஆகல, அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகல, ஆவரேஜ் தான். ஓகே, தேங்க்யூ. டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல், சந்தானம் அண்ணனின் டிடி ரிட்டர்ன்ஸ், காமெடி மன்னன் கவுண்டர் கண்ணன், சந்தானம் அண்ணனின் டிடி ரிட்டர்ன்ஸ், பெருசு முதல் சிறுசு வரை அனைவரையும் நகைச்சுவையில் சிரிக்க வைக்கும் டிடி ரிட்டர்ன்ஸ். சந்தானம் அண்ணனை பார்த்தா ஆகுதுங்க ஹாப்பி, குறையுதுங்க பிபி, காமெடியின் ஸ்டாரு பண்ண மாட்டார் போரு, அண்ணன் பண்ண மாட்டார் போரு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பேய் படம் நினைச்சு பார்க்காத வரைக்கும் இட் பி வெரி நைஸ். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நான் சும்மா கிளாஸ்ல காமெடி சொன்னாலே சிரிப்பேன். சோ எனக்கு பர்சனலி ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துல இட் வாஸ் ஆக்சுவலி குட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட ஐ திங்க் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆப்வியஸ் ஆக்சுவலி எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஆனா வந்து யாரும் சிரிக்கவே இல்ல. தியேட்டர் வாஸ் வெரி சைலண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். நீங்க வந்து உள்ளே வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால சிரிக்க முடியாது. இல்ல யார் என்ன நினைச்சா என்ன, நம்ம சிரிக்கலாம் அப்படின்னா நம்ம சிரிக்கலாம். ஆப்வியஸ்லி நானா சிரிச்சேன், யார் என்ன நினைச்சா என்ன. சோ எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேய் படம்னு இல்ல, ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா பெஸ்ட். You can come watch with your families. குழந்தைங்களுக்குலாம் செட் ஆகும். I think that was better than this. இது வந்து கொஞ்சம் ரியாலிட்டி அந்த மாதிரி எடுத்துனாங்க. அந்த படத்துல பேய் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. இந்த படத்துல பேயே இல்லாத மாதிரி இருக்கு. யா சாங்ஸ்லாம் அவ்வளவா இல்லைங்கண்ணா. யூ கேன் சி பழைய சாங்ஸ்லாம் பார்க்கலாம். ரீவைன் அந்த மாதிரி தான் இருக்கு. புதுசா இவங்க படத்துக்குன்னு எந்த சாங்கும் போடல.